வணக்கம் my beauties, welcome to my channel beauty within Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா blackheads and whiteheads வீட்லயே எப்படி ரிமூவ் பண்ணலாம் ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி அப்படிதாங்க பார்க்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு தோணும் blackheads and whiteheadsனா என்ன, அது எதனால வருது? சோ நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா blackheads and whiteheadsனா என்ன, எதனால வருது, அதோட ஹோம் ரெமெடி என்ன and எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு டைரெக்டாக ரெமெடி வேணும் அப்படின்னீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப் தரேன், 20 செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை அமுக்குனீங்கன்னா போதும், கரெக்டாக ரெமெடி டைமிங்க்கு வந்து நின்றோம். ஸோ டைரெக்டாக நீங்கள் ரெமெடி பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போடுறப்போ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. blackheads and whiteheadsனா என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். blackheadsம் அண்ட் whiteheads நம்ம நோஸில் இந்த ரீஜனில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பிளாக்காக இருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். அப்படின்னா நம்ம என்னன்னு இப்போ பார்க்கலாம். டெட் ஸ்கின் செல்ஸும் ஆயிலும் சேர்ந்தது தாங்க blackheads and whiteheads. அது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா blackheads வந்து நோஸ் ரீஜனில் இருக்க ஓப்பன் போர்ஸில் ஃபார்ம் ஆகும், whiteheads வந்து க்ளோஸ்டு போர்ஸில் ஃபார்ம் ஆகும். அதுதாங்க blackheads and whiteheads. இப்போ எதனால் வருதுன்னு பார்க்கலாமா? டெட் ஸ்கின் செல்ஸும் ஆயிலும் எக்ஸஸாக செடிமெண்ட் ஆகிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து blackheads and whiteheads வருங்க. ஸோ இதுதாங்க அது எதனால் வருதுன்னு. இப்போ நம்ம ரெமெடி என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரப் பண்ணுறது தாங்க இதுக்கு மெயினான ஒரு ரெமெடி. ஸோ நான் இதில் என் சேனலில் என்ன ஸ்க்ரப் காமிக்க போகிறேன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப், கெமிக்கல் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி 2 ஸ்க்ரப் காமிக்க போகிறேங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு எய்தர் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்க்ரப் மட்டும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை கெமிக்கல் ஸ்க்ரப் மட்டும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்கல் ஸ்க்ரப் வந்து நீங்கள் வந்து நான் பொறப்பறையாக இருக்கிறத நீங்களே வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறது தாங்க ஃபிசிக்கல் ஸ்க்ரப். நம்மளே செய்கிறது பேர் தான் ஃபிசிக்கல் ஸ்க்ரப். கெமிக்கல் ஸ்க்ரப்னால் வந்து ஒரு AHA BHAன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ AHA and BHA யூஸ் பண்ணி நீங்கள் சும்மா அப்ளை மட்டும் பண்ணாலே போதுங்க. அது தன்னாலே அதோட வேலையை அதுவே பார்த்துக்குறோம், நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் அது அவசியம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது ரெண்டில் எது ரொம்ப எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கெமிக்கல் ஸ்க்ரப் தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக தான் எனக்கு blackheads and whiteheads இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்க்ரப் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு ரொம்ப நிறையா இருக்குது, பல இயர்ஸாக எனக்கு இந்த blackheads and whiteheads போக மாட்டேங்கி, அது ரொம்ப இயர்ஸாக எனக்கு அந்த தொல்லை இருந்துகிட்டே இருக்குப்பா, என்ன பண்ணானே எனக்கு தெரில அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கெமிக்கல் ஸ்க்ரப் ஒரு ட்ரை பண்ணியே ஆகணுங்க. பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்ஸ் வந்து மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் என் இன்ஸ்டாலையும் அதை வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் இன்ஸ்டா ஐடி வந்து beauty within Tamil. ஸோ அதில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெமெடி எப்படி செய்யலாம் ஃபிசிக்கல் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு எப்போவுமே இது வந்து உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன், எப்போவுமே ரொம்ப க்ளீனாக ஸ்கின் இருக்கணும். மேக்கப் இருந்தால் கண்டிப்பான முறையில் ரிமூவ் பண்ணிக்கோங்க, சன்ஸ்க்ரீன் போட்டிருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ ஃபிசிக்கல் ஸ்க்ரப்புக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது என்ன வச்சுருக்கேன்னா இது ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன், அப்புறம் ஹனி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸ் வச்சுருக்கேன். ப்ரௌன் சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஹனி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ ஸ்கின் ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆகக்கூடாது, மாய்ஸ்சரைசிங்காக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹனி யூஸ் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆயில் செக்ரீட் ஆகிறதுனால தான் வந்து நம்ம அந்த போர்ஸை போய் கிளாக் பண்ணும். ஸோ அந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மூணுமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வச்சுருக்கிறது பாருங்கள், 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை வந்து மூணுமே எப்போவுமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் எடுக்க போகிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், ஹனி 1 டீஸ்பூன் அண்ட் தென் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதை வந்து எப்படி நம்ம ஸ்க்ரப் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணோன்னே பார்க்க இப்படி தான் இருக்கும். நோஸ் ரீஜன்னால் இவ்வளோண்டு மட்டும் பண்ணாலே போதும், இதுவே எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்க்ரப் பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வச்சு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன இருக்குது, ஹனி இருக்குது, லெமன் ஜூஸ் இருக்குது, ப்ரௌன் சுகர் இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹாட் டவல் வச்சு நம்ம நல்ல ஸ்கின்னை ஒத்தனம் தரணுங்க. அப்போ தான் நம்ம கிளாக் ஆகிருக்க போஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல நம்ம ஸ்க்ரப் பண்ணுறப்போ டீப்பாக போய் க்ளீன் ஆகி ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஃபாஸ்ட்டாக வந்து blackheads அண்ட் whiteheads க்யூர் ஆகுங்க. ஸோ நம்ம அதனால் இப்போ ஒத்தனை கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஃபேஸை. என் ஃபேஸில் வந்து ஐ மேக்கப் அண்ட் லிப்ஸ்டிக் தான் இருக்குது. ஸோ ஸ்கின்ல எதுவும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி ஹாட் டவல் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஹாட் டவல் எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஹாட் வாட்டரில் வந்து அந்த டவலை போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. போதுங்க. போட்டு ரொம்ப ஹாட்டாக இருந்தால் லைட்டாக உதருங்க. அந்த ரொம்ப ஹாட்டாக இருந்தால் அது கொஞ்சம் வார்ம் ஆயிரும். ஸோ நம்ம அந்த வார்மாக இருக்கிற அந்த டவல் எடுத்துக்கலாம். நான் வந்து பழைய டிஷர்ட் தாங்க யூஸ் பண்ணுவேன். எதனால் பழைய டிஷர்ட் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஸ்கின்ல ரொம்ப ஜென்டிலாக இருக்குங்க. அதனால தான் நான் பழைய டிஷர்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் என்ன அந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 to 3 minutes கிட்ட இதை நல்லா ஹாட் டவல் வச்சு ஊற்றினு தாங்க. அது ஹீட்னு இறங்கிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பி இந்த ஹாட் வாட்டரில் முக்கி எடுத்துகிட்டு ஊற்றின கொடுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 2 to 3 minutes ஊற்றின கொடுங்க. ஸோ இப்போ 2 to 3 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பை வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பை இப்போ அப்ளை பண்ணலாம். நோஸ் ரீஜியன் இருக்குல்ல, இந்த இது சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 to 3 minutes கிட்ட நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா 2 minutes மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா 3 minutes கிட்ட பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னும் 2 minutes பண்ணாலே போதும். ஸோ இதனால் ஒரு 2 minutes வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹேண்டியாக கோல்டு வாட்டர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தனம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ண போஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ நான் இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வர்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக நம்ம மாய்ஸ்சரைசர் வாங்க. இப்போ உங்கள்கிட்ட கையில் மாய்ஸ்சரைசர் ஹேண்டியாக அப்படி இல்லைன்னா ஒரு ஹேக் இருக்குது. ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, கத்தாழை ஜெல் எடுத்துக்கோங்க. கத்தாழை ஜெல்லோட வந்து ஹனி ரெண்டையும் நல்லா ஈக்குவல் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர். ஸோ ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் கையில் மாய்ஸ்சரைசர்னால் இதை ட்ரை பண்ணிக்கோங்க. என் கையில் வந்து இப்போ என்ன மாய்ஸ்சரைசர் நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். இதுதாங்க அந்த மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆக்சுவலி நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூட்ரிஜினா ஹைட்ரோ பூஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஜெல்லை வந்து எடுத்து நான் நோஸ் ரீஜனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் ரொம்ப இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி எனக்கு ட்ரை ஸ்கின்னுக்குமே இது நல்லாயிருக்கு. இது வந்து வெறும் வாட்டர் ஜெல் தான். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஆயிலியாகவும் ஆக்காது, ரொம்ப ட்ரையாகவும் ஆக்காது. கரெக்டாக ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோங்க. நான் வந்து இது வந்து 2 பேருக்குமே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இந்த நியூட்ரோஜெனாவோட வாட்டர் ஜெல். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இதோட முடிஞ்சது. இப்போ நம்ம கெமிக்கல் ஸ்க்ரப் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். கெமிக்கல் ஸ்க்ரப்க்கு ஆக்சுவலி என்ன யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த பிராண்ட் இருக்குல்ல, இந்த ஆர்டினரியோட AHA BHA பீலிங் சொல்யூஷன் இருக்கும். இதில் AHA எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30% இருக்குது. BHA எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2% இருக்குது. இது வந்து ஒரு பீலிங் சொல்யூஷன். இது வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 minute எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஷியலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 10 minute ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் கண்டிப்பாக 8 minutes மட்டும் போட்டால் போதும். ஸோ 10 minutes தாண்டி எப்படி போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிடும். ஸோ நீங்கள் கரெக்டாக 8 minutes மட்டும் நோஸில் லீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நோஸில் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கெமிக்கல்ஸ் எக்ஸ்ஃபோலியன்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ நான் நோஸை கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். இது பார்க்க வந்து ஒரு பிளட் ரெட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஃபேஸ் ஃபுல்லாக என்றைக்கு வீட்டில் போடுறீங்களோ அப்போ பார்க்க ரொம்ப ஹாரராக இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதே blackheads அண்ட் whiteheadsக்கு இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாட்டட் மாதிரி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஆக்சுவலி நீங்கள் கெமிக்கல் ஸ்க்ரப்பை வந்து ஸ்க்ரப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா லீவ் பண்ணி இப்படி விட்டாலே போதும். அதுவே அந்த கெமிக்கலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை பண்ணிக்கும்.
ஸோ ஒரு 8 மினிட்ஸ் விட்டுக்கலாம். 8 மினிட்ஸ் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது எப்படி ரிமூவ் பண்ணுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் வார்ம் வாட்டர் வச்சு ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணுங்க. வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு வாட்டரையும் வச்சு வாஷ் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட கோல்டு வாட்டர் இல்லைனா பரவாயில்ல, நார்மல் வாட்டர் வச்சு இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வார்ம் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டர். ஸோ நான் இப்போ வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டு வரேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா, அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன், நியூட்ரோஜெனா ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இதை கண்டிப்பான முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அப்ளை பண்ணி நம்ம கெமிக்கல் ஸ்க்ரப் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்க்ரப்பை நம்ம இப்போ ஓவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அது வந்து ஆர்டினரி வந்து நான் வந்து எங்கேருந்து வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா யூகே வெப்சைட்லேருந்து வாங்கினேங்க. யூகே வெப்சைட்லேருந்து இப்போ நம்மளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா த மினிமலிஸ்ட்டில் வந்து AH and BH இருக்குது. இதே பீலிங் சொல்யூஷன் தான், இதே மாதிரி தான். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டினரி வந்து அமேசானில் இருக்குது, பட் அதுலேருந்து இது வாங்குறது ஆக்சுவலி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால வந்து நீங்கள் மினிமலிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல் சொல்யூஷனுக்கு இப்போ நம்ம ரெமெடி என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பான முறையில் ஸ்கின் கேர் பண்ணுங்கங்க. அப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஸ்க்ரப், இது 3மே ஃபாலோ பண்ணணும். ஃபிசிக்கல் ஸ்க்ரப் வீக்லி 2 times நம்ம blackheads and whiteheadsக்கு பண்ணலாம். கெமிக்கல் ஸ்க்ரப் வீக்லி 1 time மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நம்ம ப்ரிவென்ஷன் மெத்தட். ஸோ அதையும் தாண்டி ஒரு முக்கியமான ப்ரிவென்ஷன் மெத்தட் இருக்குது. நான் காம்டோஜெனிக் ப்ராடக்ட் தாங்க யூஸ் பண்ணணும். நான் காம்டோஜெனிக் ப்ராடக்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போஸை போய் கிளாக் பண்ணால் அதை தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் காம்டோஜெனிக். அப்படி அவங்க மென்ஷன் பண்ணலை அப்படின்னு வச்சிங்கன்னா அது வந்து நம்ம போஸை போய் கிளாக் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இங்கே blackheads and whiteheads சொல்ல இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் எந்த ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரியாக இருந்தாலுமே கண்டிப்பான முறையில் பின்னாடி செக் பண்ணிக்கோங்க, அது நான் காம்டோஜெனிக்கா. ஸோ நான் காம்டோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு நியூட்ரோஜினா வந்து காமிச்சேன், அது வந்து நான் காம்டோஜெனிக் ப்ராடக்ட் தாங்க. ஸோ நான் நியூட்ரோஜினாவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோ. இது வந்து நான் நான் காம்டோஜெனிக் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லேபிளில் வந்து ஆக்சுவலி பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளுக்கு இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ இன் a new video. Bye beauties.